இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆணி மாதம் 26ஆம் நாள் 10/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 4:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 10:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும், யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுடைய பதட்டத்தை குறைப்பதாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பணிகளும் இருக்கும். இது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கலாம். உங்களை நீங்களே நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மனம் திறந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மூட்டுக்கல்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று பயணங்களின் பொழுது சாதகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அனுகூலமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சிலவருக்கு தலைவலி போன்ற இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால வேலையில கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த முக்கிய செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்குகளை கவனமாக எழுதுவதும் நல்லது. தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டாலும் மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பழைய நண்பர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். புதிய நண்பர்களும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்று தனிநபர்கள் மற்றும் நிறுவனத்திடமிருந்து கடனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான பணிகள்ல நீங்க முன்னிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து அனுசரணையான போக்கும் இருக்கும். வாகன பயணங்கள்ல விவேகமும் உண்டாகும். வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது.
எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. அமைதியுடனும் திருப்தியுடனும் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைத்து செயலாற்றவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை வளர்ப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் அதற்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். என்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவெடுக்கும் திறன்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த விஷயங்களை நல்லபடியாக பேசி முடிக்கவும் செய்வீங்க. பேச்சு திறனும் அதிகரிக்கும். இன்று முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதிலையும் கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. மாலையில சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். அதிகாரிகளின் மூலமாக எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். கடினமான சூழ்நிலைகளையுமே எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உயர்வான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமண உறவிலே இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு சில நல்ல ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டுல உள்ள பெரியவர்கள் இடத்துல இருந்து நிதி உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். தொழில கவனமாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பார்க்கலாம். வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவும் இருக்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். இன்று இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையுமே துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு சிரமப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிப்பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. சொந்தக்காரர்களுடைய விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பங்குதாரர்கள் இடத்துல சுமூகமாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வீண் அலைச்சல்களுடன் உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் உணர்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கிய கோளாறுகள் சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக நடவடிக்கைகள் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று எதிர்பாராத நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். நிலுவையில் இருந்து வந்த வேப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளிடத்துல இருந்து உற்சாகம் ஊட்டக்கூடிய நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உற்பத்தி தொடர்பான துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு பணிகளின் மூலமாக லாபகரமான போக்கும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வழக்கு பணிகள்ல இழுபறியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான போக்கும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்க நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் வெற்றியும் காண்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல இனிமையான சூழ்நிலைகளும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். திருமண உறவில இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல தேவையற்ற குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். குழந்தைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது.
சில மேன்மையான செய்திகளும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகள் நண்பர்களிடத்துல இருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நல்ல மனதை உறவினர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உங்களுடைய தேவைகளை அறிந்து உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். என்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளின் மீதான உங்களுடைய நம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். சொந்த பந்தங்களுக்காக சில செலவுகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். இது ஆடம்பர செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய எதிரிகளிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழு திட்டங்கள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். உங்கள் பெற்றோர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். சர்வதேச வணிகத்துல முயற்சியினால லாபத்தையும் பார்த்து விடலாம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மறைமுகமான தடைகளையுமே வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கூடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். அன்றாட செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசினாலே போதுங்க. சக பணியாளர்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். அவர்களிடத்துல எதிர்மறையான எண்ணங்களை பேசவும் வேண்டாங்க. விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களினால ஓரங்கட்டப்படுவதாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பும் ஏற்பட்டு நீங்கும். உங்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய தைரியத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எடுத்த வேலைகள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சிரமங்களும் ஏற்படலாம்.
மனதை ஒருநிலைப்படுத்தி செய்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையை தொட்டாலுமே 2-3 முறை முயற்சி செய்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாளின் பிற்பகுதியில பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய மென்மையான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது தாங்க. சிலருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெளிவட்டார நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. என்று நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. தொழில்துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முன்னேற்றத்திற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. தனிப்பட்ட வளர்ச்சியிலும் அக்கறையாகவும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இன்று மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கூடுதல் அக்கறையுடன் இருந்தாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான கூடுதல் வருவாயையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று மிதமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த சின்ன சின்ன தவறுகளையுமே சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில மேன்மையான போக்கும் இருக்கும். லாபமும் இருக்கும். கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. பொருளாதார நிலையும் மேம்படும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடும் இருப்பீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன விஷயத்தை கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக இப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அச்சமின்றி வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான பணிகளையும் துணிச்சலோடு முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களிடத்துல இருந்து போதுமான ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தினால பாதிக்கப்பட்டு இருந்த சூழ்நிலைகளும் மாறும். மனக்கவலைகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
இன்று தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி ஆதாயமும் உண்டாகும். செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. கற்பனை துறையில முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். உத்தியோக நிமித்தமான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகளை செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வேலை இடங்கள்ல உத்வேகமான போக்குடனும் இருப்பீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். என்று உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இன்று வருவாய்க்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கூடுதல் உடல் உழைப்பின் காரணமாக சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது சற்று அசதியாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெற்றிகரமாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்கு பரிவர்த்தனைகளை சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் எப்பொழுது கேட்ட உதவிகளையும் செய்வாங்க. அரசு வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அவசரங்களை வீட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க காதல கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கனிவாக பேசி அடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தை இடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் இருக்கும். இன்று வழக்குகள்ல சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. மாணவர்களுக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டும் நீங்கும். பணியில பொறுப்புகளுக்கான கூடுதல் நேரத்தையும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அலைச்சல்களும் இருக்கும். சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:07 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க.
இன்று உங்கள் தாயாரின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது தாங்க. இன்று வேலை செய்கின்ற இணையாளர்களிடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று குழு விவாதங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலையும் செய்தாலுமே அதனை முழுமையாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகத்தின் காரணமாக வெற்றியும் உண்டாகும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. இத்தகைய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சில மறக்க முடியாத தருணங்களையும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக சிலருக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில் துறையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளினால மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தவணை பணத்தை கட்டுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிலுமே தெளிவுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிர்பார்த்து இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பம் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். சக வியாபாரிகள் எப்பொழுது அனுசரணையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று மனதில புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம். இன்று புரிதல்களும் உண்டாகும். புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். விரயங்களும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஈடுபாடுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. இன்று சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை திறமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சூடான வாக்குவாதங்களும் ஏற்படலாம்.
இன்று உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். தவிர்க்க முடியாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். ஒருமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் நல்ல செய்திகளாகவும் இருக்கும். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டியும் வருவீங்க. தொழில மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் இதனை விலகி செல்லவும் வேண்டாம். அலுவலகத்துல பொறாமைகளும் இருக்கத்தங்க செய்யும். ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வேலையில மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை அடையாளம் கண்டு அதுல இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல சேமிப்புகள் கை கொடுப்பதாகவும் இருக்கும். மனைவி மக்களிடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அரசு வேலைகள்ல சற்று முன்னேற்றமும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தவர்களை நம்பி பெரிய தொகைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க.
அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகள் விற்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிரிகளுடைய வகையில் எச்சரிக்கையாகவும் இருங்க. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் சம்பந்தமாக இப்பொழுது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு முக்கியமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையிலும் இருக்கும். குறுகிய தூர பயணங்களின் மூலமாக புத்துணர்ச்சியும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வங்கி பணிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய கண்ணோட்டமும் எண்ணங்களும் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல பணிகளிலுமே இன்று மும்முரமாகவும் இருப்பீங்க. வேலைகள் இன்று அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய நாள்ல திறமையாக உங்களுடைய வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கம் பாதிக்கப்படாதவர் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று பண விஷயத்துல அதிர்ஷ்டகரமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. விருப்பப்பட்ட வேலைகளை இன்று முடிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த சம்பள உயர்வும் இருக்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நகைகள் வாங்க வேண்டும் என்று உங்களுடைய மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீது அக்கறையாகவும் அன்புடனும் இருப்பீங்க. எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பும் உண்டாகும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். தடைகளையும் தாண்டி எல்லாவற்றையுமே முந்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் இருக்கும். மன உறுதியோடு முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால உடனே நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பயணங்களின் மூலமாக புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க.
எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வங்கி பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலமாக சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. அலுவலக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் பேசவும் செய்வீங்க. இன்று உறவுநிலை பாதிக்கக்கூடிய வகையில தேவையில்லாத விஷயங்களை பற்றி இன்று பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை மற்றவர்களுக்கு தரும் பொழுதும் 1ற்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. எதிர்ப்புகளை தாண்டி போராடியாவது வெற்றியும் பெறுவீங்க. மன தைரியத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல சம்பந்தமில்லாத பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். அரசியல் பேசவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாங்க. ஞாபக மறதியினால தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். இன்று யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. மனதுல தைரியமும் உற்சாகமும் உண்டாகும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எழுத்து சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.